ஆண்டவர் போற காரியத்துக்கு சம்பந்தம் இல்லை. அவன் வழியில வந்து ஆண்டவரை தொட்டு அற்புதம் பெற்றுக்கொண்டா. அவளே அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், அவளே சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும்னா நீ என்கிட்ட வேண்டிக்கிட்ட, நீ என்கிட்ட செபிச்சுட்டு என்னை வந்து வேண்டி என்னை கூட்டிட்டு போற, உனக்கு நிச்சயமான அற்புதம் செய்வேன்னு ஆண்டவர் காண்பித்தார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. வாசித்த வேத பகுதியிலிருந்து சில காரியங்களை நம்ம வேகமாய் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எவீரினுடைய மகள் மரண அவஸ்தையாய் இருக்கிறாள். இயேசுவினிடத்துல ஜெப ஆலய தலைவனாகிய எவீரு ஆண்டவரிடத்துல ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான். இயேசுவே, ஆண்டவரே, என் குமாரத்தி மரண அவஸ்தையாய் இருக்கிறாள், அவள் ஆரோக்கியம் அடைம்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பா என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். எவீரினுடைய ஜெபம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த எவீரினுடைய ஜெபத்திலே நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கான பாடத்தை கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வேதத்தினுடைய தியானத்தினுடைய தலைப்பு விசுவாச சோதனை. விசுவாச சோதனை, ஃபெய்த் டெஸ்ட், விசுவாச சோதனை. இன்றைக்கு கிறிஸ்துவ மக்களாகிய நமக்குள்ள அநேக சோதனைகள் வருகிறது. அநேக சோதனைகள், பண சோதனை, மன சோதனை, உறவுகள் சோதனை, வியாதி சிக்காயின சோதனை என்று பல சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில நம்மை சோதித்து நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்கல, ஏன் தான் ஆண்டவன் என்ன சொல்லுங்க இப்படி சோதிக்கிறாரோ, ஏன் தான் ஆண்டவன் என்ன இப்படி சோதிக்கிறாரோ, என்னதான் ஏன் சோதிக்கிறாரோ, வேற யாரெல்லாம் விட்டுட்டு என்னையே எப்போ சோதிக்கிறாரு, மற்றவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க, எப்போ எனக்கு தான் பிரச்சனை வருகிறது. ஹல்லேலூயா. என் அன்பு தேவ ஜனமே, சோதனைகள் எல்லாருக்கும் வருவது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் யாரை அதிகமாய் நேசிக்கிறாரோ, யார் மேல அதிகமாய் பிரியமாய் இருக்கிறாரோ அவர்களை மாத்திரம் சோதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அந்த சோதனையும் ஆண்டவர் பொல்லாங்கினால் சோதிக்கிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. நமக்கு கெட்டதை கொடுத்துட்டு நான் டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன் அப்படின்னு சொல்ற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. நம்முடைய சோதனை விசுவாசத்தை உறுதிப்படுத்த, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர, நமக்கு நன்மை செய்வதற்காகவே சோதனைகளை ஆண்டவர் தருகிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் நம்ம எல்லாருக்கும் பேரு விசுவாசிகள். ஹல்லேலூயா. விசுவாசிகளுக்கு தான் சோதனை வரும், விசுவாசிக்கிறவர்களுக்கு மட்டும்தான் சோதனை வரும். இயேசுவை நம்பாதவர்கள், அதிகமாய் விசுவாசிக்காதவர்கள், பக்தியாய் இல்லாதவர்கள், வைராக்கியமாய் இல்லாதவர்களுக்கு எல்லாம் சாதகமா போய்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. நீங்களும் நிறைய முறை சொல்லுவீங்கண்ணே, அவங்கெல்லாம் கேவலமாக நடந்துக்கிறாங்க, அவங்களும் மோசமாக இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க, நான் மட்டும் ஜெபம் பண்ணுறேன், ஒழுங்காக சர்ச்சைக்கு போகிறேன், எனக்கு தான் ஏன் தான் இப்படி சோதனையும்? ஆண்டவர் உங்களை நேசிக்கிறதுனால உங்களை சோதிக்கிறார். சோதிப்பதற்கு காரணம் உங்களை துக்கப்படுத்துவதற்கு அல்ல, உங்களை உயர்த்துவதற்கு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவீரு ஜெபத்தை அறிந்தவன், ஜெபிக்க தெரிந்தவன், ஜெபங்களை கற்றுக் கொடுக்கிற தலைவன், ஜெப ஆலயத்தினுடைய தலைவனாகிய எவீரு. இவன் ஆண்டவனிடத்துல வந்து சொல்லுகிறான், ஆண்டவரே, என் மகள், என்னுடைய குமாரத்தி மரண அவஸ்தை அப்படின்னாக்கா உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறார். சாகிற நேரத்தில் ஜெபித்தா உயிரோடு வந்துடும் என்று நீங்களும் நானும் விசுவாசிக்கிறோம். அநேக நேரங்களில் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். ஆமென். என் வாழ்க்கையில் அனுபவித்த ஒரு சாட்சி அதுதான். மங்காவரம் பகுதியில் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஒரு தாயார் மரிக்கிற தருவாயிலே மருத்துவமனையிலே
மூளையில ரத்தம் கட்டிவிட்டது, அந்த நரம்பு வெடிக்க போகிறது, அந்த நரம்பு ரத்த நாளம் போவே இல்லை, மூளை ஸ்டாப் ஆயிடுச்சுங்கிறதுக்கு. அதனால அவங்க சாகர தருவாயில் இருக்கிறாங்க. பிள்ளைகளை கூப்பிட்டு சொல்றாங்க, ஐயா உங்க அம்மாவை என்ன செய்யுங்க, கூட்டின்னு வீட்டுக்கு போயிட்டு அவங்க எந்த இடத்துல வாழ்ந்தாங்களோ அந்த இடத்துல கொஞ்ச நாள் வச்சிருங்க, அவங்க செத்துருவாங்க, அதனால இருந்த இடத்துல அவங்க சாகட்டும். இங்கே ஹாஸ்பிட்டலில் செத்துட்டா ஆப்ரேஷன் பண்ணி அதெல்லாம் பண்ணணும், அதனால் இருக்கும்போது கடைசி காலத்தில் அவங்க வாழ்ந்த இடத்துல கொண்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. அன்றைக்கு திருச்சபை அந்த இடங்களில் கட்டி கொண்டு இருக்கிறேன். நான் ராத்திரி சாயந்தரம் தான் நான் திரும்பி வரேன். அந்தம்மா ஹாஸ்பிட்டலேருந்து நைட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. எப்போ நான் வேலை செய்யும்போது என் கூட உட்காந்துக்கின்னு நிறைய கதை பேசிக்கிட்டு என் கூடவே உட்காந்துட்டு இருப்பாங்க அந்த பாட்டி. அப்போது அங்கே இருக்கிற தம்பிங்க, அங்கே இருக்கிற வாலிப பிள்ளைங்க சொன்னாங்க, ஐயா இந்த பாட்டி சிக்காயிட்டாங்க, செத்து போகிற நிலைமையில் இருக்கிறாங்க, அவங்க ரொம்ப உங்களுக்கு ஃப்ரெண்டு, அதனால் என்ன செய்யுங்க, நைட்டு ஒரு பார்வை பார்த்துட்டு போயிடுங்க, அப்புறம் செத்துட்டு பின்னாடி பார்த்தாக்கா பிரயோஜனம் இருக்காது, ராத்திரி நீங்கள் பார்த்துட்டு போயிடுங்க. அப்போ தான் நான் வீட்டுக்கு வந்தேன், வீட்டுக்கு சாப்பிட்டு குளிச்சு சாப்பிட்டேன், உடனே ஃபோனு நீங்கள் போங்க, ஒரு 7 மணி இருக்கும், நான் பாஸ்டம்மா கிட்ட சொல்லிவிட்டு சரிம்மா இது மாதிரி ஒரு அவசரம் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு ஒரு 8 மணிக்கு நான் நைட்டு திரும்ப அங்கே 8-9 மணிக்கு போகிறேன். போனால் எல்லா இடத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க, பந்தல் போட்டு வச்சுருக்கிறாங்க, இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எப்போ மறிக்கும் என்று காத்து கொண்டு இருக்கிறார்கள். எல்லா ஆளும் சொந்தக்காரன் பையன் அவங்க பொண்ணுங்கள்லாம் வந்துட்டாச்சு, உட்காந்துட்டு இருக்கிறாங்க. லைட்டெல்லாம் போட்டாங்க, ஃபோக்கஸ் லைட்டெல்லாம் போட்டு பந்தலெல்லாம் போட்டு இடத்த க்ளீன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுன்னு இருக்கிறாங்க. நாங்கள் போயிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே இந்த ஊருக்கு நான் வந்திருக்கிறேன், ஒரு முகாந்தரம் இருக்கணும் ஆண்டவரே, ஏதோ சர்ச்சு கட்டிட்டு போகிறதுக்கு பில்டிங் கட்டுறதுக்கு வரல, நான் ஒன்றும் பில்டிங் கட்டுற ஆள், நான் ஊழியக்காரன், இங்கே வந்திருக்கிறேன். இந்த மக்களெல்லாம் என் கூட ரொம்ப அன்பாக இருக்கிறாங்க, சின்ன பிள்ளைங்க, வயசானவங்க, வாலிப பிள்ளைங்க, பெரியவங்க எல்லாரும் என் கூட ரொம்ப அன்பாக இருக்கிறாங்க, என் கூட ரொம்ப பாசமாக இருக்கிறாங்க ஆண்டவரே. நான் ஊழியக்காரன் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுனால ஒரு அற்புதம் நீ செஞ்சாக்கா அது எவ்வளோ பெருசாக இருக்கப்பா. நீங்கள் ஒரு வேலை இந்த தாயாருக்கு சுகம் கொடுத்து உயிரோடு எழுப்பிட்டாக்கா நீர் ஜீவிக்கிறவர் என்பதை இந்த ஜனங்கள் வைராக்கியமாக பேசுவாங்களே என்று சொல்லி டியூபோடு வச்சு கொண்டு பேசலை, கண்ணு திறக்கலை, ஓசில் பால் ஊற்றின்னு இருக்கிறாங்க. நானும் ஒரு கொஞ்சம் தம்பிங்க சின்ன பிள்ளைங்களெல்லாம் அந்த கட்டிலை சுற்றி முழங்காலிட்டு அழுது ஆண்டவனிடத்தில் இரக்கத்துக்காக கெஞ்சணும். ஏசப்பா எப்படியாவது இரக்கம் காட்டுங்க, ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. இந்த நாளில் ஒரு அற்புதம் செஞ்சால் அந்த மங்காபாரத்தில் கோயிலே இல்லை, கோயிலே கிடையாது, இந்து கோயிலே கிடையாது அந்த கிராமில். அதை பாஸ்டமுடைய அப்பா ஊர், சொந்த ஊர், அந்த ஊரில் கோயிலே கிடையாது, சர்ச்சு மட்டும், ஒரே சர்ச்சு. ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவரிடத்தில் நாங்கள் ஜெபிச்சோம், ஆண்டவரே சபை இருக்குது இந்த இடத்துல, விக்கிரக கோயில் இல்லாத இந்த இடத்துல நீங்கள் அற்புதம் செய்யணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிச்சுட்டு அழுது அந்த அம்மாவுக்காக சிலுவை போட்டு ஜெபம் பண்ணிட்டு நான் வந்துட்டேன். வெடிய ஃபோன் எனக்கு வருது, தூக்கத்திலே இருக்கும்போது 5 மணிக்கு ஃபோன் வருது. அப்போ நான் தூக்கத்திலே எழுந்துக்கும்போது ஃபோன் எடுக்கிறேன். சரி நைட்டு ஜெபம் பண்ணோம், இந்த பிள்ளை அந்த அம்மா இறந்துட்டாங்க. உடனே அவங்க ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ஐயா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க ஐயா. என்னப்பா, அந்த டியூப் எடுத்துட்டாங்க, வாயில் பால் குடிக்கிறாங்க ஐயா, வாய் வழியாய் பால் குடிக்கிறாங்க. அந்த அம்மா டியூபெல்லாம் எடுத்துட்டாங்க, இப்போ கண்ணை திறந்து பார்க்குறாங்க ஐயா. நீங்கள் ஜெபம் பண்ணிட்ட பின்னாடியே நீங்கள் போயிட்டீங்க, நீங்கள் போன பின்னாடி அந்த அம்மா கண்ணை திறந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஐயா. ஹல்லேலூயா. ஏசப்பா நம்முடைய அற்ப விசுவாசத்தை, சின்ன விசுவாசத்தை அவர் கனப்படுத்துகிற தேவன், அதை கனப்படுத்துகிற தேவன். மறுநாள் அந்த பால் ஊற்றுறது முடிஞ்சிச்சு, அந்த ஓசில் எழுந்து உட்கார்ந்தாங்க, குடிக்க ஆரம்பித்தாங்க, சாப்பிட ஆரம்பித்தாங்க, பழையபடி சுகமாய் 100% சுகமாயிட்டாங்க. ஹல்லேலூயா. மறுநாள் 2-3 நாள் சாப்பாடு அந்த பிள்ளை அந்த அம்மாவுக்கு கொடுத்துட்டு அந்த மகன், அந்த அம்மாவுடைய பிள்ளை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் சொன்னார் 2 நாள் செத்துருவார் என்று சொன்னார். அந்த டாக்டர்கிட்ட கொண்டு போயிட்டு அதே அம்மாவை நிப்பாட்டி, ஐயா நீங்கள் செத்துருவாங்கன்னு அனுப்பின அம்மா இதுதான், நீங்கள் செக் பண்ணுங்க, நாங்கள் மூளையில் ஒன்றுமே இல்லை. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரிக்கிற தருவாய், மரண அவஸ்தை, என் கண்களால் அதை பார்க்க முடிந்தது. மரண அவஸ்தை எண்ணி கவுண்டிங் டைம் கவுண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் அந்த தாயார் சுகம் கொடுத்தார்.
மறுநன்னு நான் இன்னொரு இடத்துக்காக மாதரை பக்கம் போகிறேன். அவங்க பையனை நான் பார்த்ததே கிடையாது. அவங்க பையன் வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டு கையை பிடிச்சிட்டு அழுது சொல்கிறாரு, ஐயா ரொம்ப நன்றி ஐயா, எங்கள் அம்மாவை காப்பாற்றி கொடுத்துட்டீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொன்னேன், நான் இல்லை, இயேசு உன் தாயாரை காப்பாற்றினான். ஹல்லேலூயா. நீயும் ஆராதிக்கிற தேவன் உயிர் கொடுக்கிற தேவன் என்பதை எவரு அறிந்திருந்தான். எவரு அவனுடைய அறிக்கை, அவனுடைய விசுவாச அறிக்கை, அவன் கற்றுக்கொண்ட அறிவினாலே, அவன் படித்த புத்தகத்தினாலே, மோசே அவனுக்கு கொடுத்த ஆகமத்தினாலே அவன் அறிந்து கொண்டான், இயேசுவே, ஆண்டவரே, என் குமாரத்தி மரண அவஸ்தையாயிருக்கிறார், சாகர அவஸ்தை, சாவுக்கு போராடி கொண்டு இருக்கிறார். ஆனாலும் நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பார். ஹல்லேலூயா. அவன் அறிக்கை, விசுவாசம் சோதனையில உங்களுக்கும் எனக்கும் தேவையான காரியம், நீங்கள் செய்ய வேண்டிய அறிக்கை, விசுவாச அறிக்கை எப்படி இருக்கிறது? அவன் செய்கிற அறிக்கை பாசிட்டிவ் அறிக்கை. ஆண்டவரை கன்ஃபஸ் பண்றான், ஆண்டவரே நீர் கை வைத்தால் மரண அவஸ்தையாயிருக்கிறாள், செத்து போகிறாள், ஆனால் நீர் கை வைத்தால் அவன் பிழைப்பாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த யவீரு இயேசுவை நம்பாத கூட்டத்தை சார்ந்தவன், இயேசுவை தெய்வம் என்று ஏற்றுக்கொள்ளாத கூட்டத்தை சார்ந்த குழுவில் இருந்தவன் தான். ஆனாலும் இவனுக்குள்ளே ஒரு வித்தியாசமான விசுவாசம், இவனுக்குள்ளே ஒரு வித்தியாசமான விசுவாச அறிக்கை. என் அன்பு தேவ ஜனமே, நீங்களும் நானும் மற்றவங்களை போல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி இருக்கிறாங்கப்பா, அதனால் நானும் அப்படி இருக்க. அப்படி கிடையாதுமா. அவன் கூட இருந்தவங்களால ஏசாமி நம்பல, ஆனா யவீரு ஆண்டவரே என்று அவன் பாதத்தில் விழுந்தான். ஹல்லேலூயா. அவன் விழுந்தது மாத்திரமல்ல, நீர்தான் ஆண்டவர் என்பதை அவன் ஏற்றுக்கொண்டது மாத்திரம் இல்ல, உம்மால மாத்திரம்தான்ப்பா மரண அவஸ்தையா இருக்கிற என் பொண்ணு காப்பாற்ற முடியும் என்று அவன் நம்பினான். கைகளை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்து தேவஜனமே. என் அன்பு மகளே, மகனே, ஆண்டவர் உங்களுக்குள் அந்த வல்லமை கொடுத்திருக்கிறார். நீ செய்கிற அறிக்கை உன் வாழ்க்கையை காப்பாற்றும். நீ சொல்கிற விசுவாச அறிக்கை, என் வாழ்க்கையில எதுவுமே சரியாக போறதில்லை, என் வாழ்க்கையில எதுவுமே நல்லா வராது, இவன் திருந்தவே மாட்டான், இந்த குடும்பம் விளங்காது, இப்படியே அறிக்கை பண்ணாதீங்க. இயேசுவின் நாமத்தினாலே உன் இருதயத்துல நீ தோன்றதான் வாயில அறிக்கை செய்கிறாய். ஹல்லேலூயா. ஏதோ நீங்க வாயில் அறிக்கை பண்றது சும்மா வரதில்லை. உங்க இருதயம் எதை நம்புதோ, உங்க இருதயம் எதை விசுவாசிக்குதோ அதை தான் உன் வாய் அறிக்கை பண்ணுகிறது. ஹல்லேலூயா. மருத்துவமனையிலிருந்து நாங்கள் வெளியே வரும்போது 3 பேரும் கண்ணீரோடு தான் வந்தோம். ஜிஹெச் மருத்துவமனை, ஓமுத்தரார் மருத்துவமனையிலேருந்து நாங்கள் காரில் எழும்பும்போது கண்ணீரோடு தான் வந்தோம். அவங்க எல்லாம் அழுதாங்க, நான் அழுதேன், ஆனால் வெளியே காட்டல. ஏன்னா டாக்டர்கள் நேரம் குறித்து விட்டார்கள் என்று தெரியும். ஹல்லேலூயா. ஆனால் அது என்னை மேற்கொள்ள நான் விடவில்லை. நான் ஆராதிக்கிற என் தேவன் மேல நம்பிக்கை வைத்தேன். உயிரோடு காக்கிற தேவன், உயிரை தன்னுடைய கரங்களில் அடக்கி அதிகாரம் படைத்திருக்கிற தெய்வத்தினிடத்தில் விசுவாச அறிக்கை செய்தேன். நான் அறிக்கை செய்தேன், அவர்களுக்கு முன்பதாய் அறிக்கை செய்தேன். அண்ணா, நீங்க சொன்னது உண்மை, டாக்டர் ரிப்போர்ட் உண்மை, நீங்க மாத்திரை இருந்து எவ்வளவு காலம் இருக்கிறது உண்மை, ஆனா நான் அறிக்கை செய்றேன், இந்த ரிப்போர்ட்டை இயேசு மாற்றுவார் என்று அறிக்கை செய்தேன். ஹல்லேலூயா. அற்புதம் எங்கு நடந்தது தெரியுமா? நீங்கள் செய்கிற அறிக்கையின் போது அற்புதம் நடந்துடுச்சு. பின்னாடி போய் டெஸ்ட் பண்ணும் போதல்ல, அறிக்கை செய்தோமே, வானத்தையும் பூமியையும் படைத்து தெய்வத்துக்கு முன்பதாய் வெட்டாந்தரையிலே கண்ணீரோடு அந்த காருக்குள்ள உட்கார்ந்து, இயேசுவே என் கணவன் மரித்து விடுவார், அவ்வளவுதான், என் பிள்ளைய நான் பார்க்க மாட்டேன், என் பேரனுக்கு கல்யாணம் நடக்கும் அழுது கொண்டிருந்தோமே, அந்த சூழ்நிலையில இயேசு விசுவாச அறிக்கையை செய்யும்படியாய் சொன்னார். ஹல்லேலூயா. அந்த அறிக்கையை ஆண்டவருடைய சமூகத்தில் அன்னைக்கே அங்கீகாரம் பண்ணி அப்பவே ஆண்டவர் சாங்ஷன் பண்ணிட்டார் அவருக்கு ஜீவனை. கைகளை தட்டி அப்பா மகிமைப்படுத்த தேவஜனமே. என் அன்பு பிள்ளைகளே, நீங்களும் நானும் செய்கிற விசுவாச அறிக்கை கவனமாக இருக்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் நம்பிக்கை இருக்கிறவர்கள் விசுவாச அறிக்கை பாசிட்டிவா இருக்கணும். எப்போ ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதா இருக்கட்டும். நீ அறிக்கை செய்யிட்டா அந்த வார்த்தையை ஆண்டவன் கனப்படுத்துறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
உன் வாயில என் வாயில புறப்படுகிற வார்த்தையை என் தேவன் கனப்படுத்தி வசனம் சொல்லுகிறது. யோசுவா, யோசேப்பு என்று சொல்லி எல்லா தேவனுடைய பிள்ளைகளுடைய சாமுவேல் தீர்க்கதரிசி என்று வசனங்களை வாசிக்கும் போது அவங்களுடைய வார்த்தைகளை ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரே ஒரு வார்த்தை கூட ஆண்டவர் கீழே விடலையாம். சாமுவேலை குறித்து சொல்லும்போது சாமுவேல் தீர்க்கதரிசி ஆண்டவர் அவன் என்ன வார்த்தையெல்லாம் ஆண்டவர் சொன்னாரோ அந்த வார்த்தை ஆண்டவர் ஒன்று கூட கீழே விடலை. அது எல்லாத்தையும் கனப்படுத்தினார். விசுவாச அறிக்கை, பாசிட்டிவ் அறிக்கை. ஹல்லேலூயா. இவன் அறிக்கை மாத்திரம் செய்யவில்லை, அந்த விசுவாச அறிவும் அவனுக்கு இருந்தது. ஹல்லேலூயா. விசுவாச அறிக்கை அவன் அறிந்து கொண்ட அறிவினாலே கிடைத்தது. எப்படி அறிந்து கொண்டான்? இப்பொழுது இயேசுவினிடத்தில் வருகிறான். ஆண்டவரே, என் மகள் சாக கிடக்கிறான், நீங்க வந்து கை வச்சீங்கன்னா சுகமாயிடும், பொழைச்சிருவான்னு சொன்னான். ஆனா திடீர்னு ஒரு இன்டரப்ஷன். ஒரு 12 வருஷமா சிக்கா இருக்கிற பெரும்பாடல் ஒரு ஸ்திரீ வந்து ஐயா ஏசாமி போறதனுடைய பயணத்தை இன்டரப்ட் பண்றா. இப்ப சாக கிடக்கிற அம்மா இவர் போனா பழைச்சிருவா, ஆனா அதை வந்து நிறுத்தி ஆண்டவரிடத்தில் அற்புதத்தை பெற்றுக்கொண்டு ஒரு பெரிய ஒரு பேச்சுவார்த்தை நடந்துருக்குது. அதில் கான்வர்சேஷன். அந்த அம்மா ஆண்டவரை தொட்டாங்க, அற்புதம் நடந்துச்சு. யார் என்ன தொட்டது? என் இடத்துல வல்லமை புறப்பட்டு போச்சு. யோசிச்சு பாருங்க, இது ஏசப்பாவுக்கு தெரியுமா தெரியாதுங்களா? ஹல்லேலூயா. நான் போகிறேன், பின்னாடி ஒன்றொரு ஆள் தொட போகுது, அற்புதம் நடக்கும். சரி, அற்புதம் பெற்றுக்கிட்டா நம்ம போட்டோம். நான் எங்கே போகணும் நேரம்? ஏன்னா இன்னொரு அம்மா சாக கிடக்குதே, அங்கே தான் போகணுன்னு அவர் போயிருக்கணும்ல. ஆனால் ஆண்டவன் நேரத்தை கடத்துகிறார் இந்த அம்மாவோட பேசுறதுக்கு. காரணம் என்ன தெரியுங்களா? தேவ ஜனமே கவனமாக கூர்ந்து கவனியுங்கள். விசுவாசத்தோடு எவர் வருகிறான்? என் மகள் சுகம் அடைய வேண்டும் என்று. அவன் விசுவாசத்தை உறுதிப்படுத்தி சோதனை பண்ணி உறுதிப்படுத்துவதற்கு 12 வருஷமாய் வியாதியா இருந்த ஒரு ஸ்திரீயை அவன் நடுவில் நின்று ஆண்டவன் காட்டுகிறான். இவளுக்கு 12 வருஷமாய் சாக கிடந்த இவளை காப்பாற்ற முடிந்தது, உன் மகளும் பிழைப்பாள் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்கு அறிக்கை செய்யும் போது உன்னை விசுவாசத்தை திடப்படுத்த பலப்படுத்த ஆண்டவர் உன் கண்களுக்கு முன்பதாக அநேக அற்புதங்களை செய்து கொண்டே தான் இருப்பார். ஹல்லேலூயா. எப்படி? சம்பந்தமே இல்லாத ஆளுக்கு அற்புதம் செஞ்சிருக்கிறாரு. ஏன்னா 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கோ ஆண்டவர் போற காரியத்துக்கு சம்பந்தம் இல்லை. அவ வழியில வந்து ஆண்டவரை தொட்டு அற்புதம் பெற்றுக்கொண்டா. அவளே அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், அவளே சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும்னா நீ என்கிட்ட வேண்டிக்கிட்ட, நீ என்கிட்ட ஜெபிச்சுட்ட, என்னை வந்து வேண்டி என்னை கூட்டின்னு போற, உனக்கு நிச்சயமான அற்புதம் செய்வேன்னு ஆண்டவர் காண்பித்தார். அந்த அறிவு உனக்கு எனக்கு வரணுமா? நீங்களும் நானும் விசுவாச அறிக்கை செய்யும் போது விசுவாசத்தில் அறிவு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நிறைய பேர் சும்மா அறிக்கை பண்ணுவாங்க. யாரும் சொல்றாங்க, அவங்க கேட்குறாங்க, இவங்க கேட்குறாங்க, அறிக்கை பண்ணிட்டு நான் இதை செய்யணுமா செய்யக்கூடாது, அந்த அறிவே இருக்கவே இருக்காது. ஹல்லேலூயா. உன் விசுவாசம் அறிக்கை பண்றல, அறிக்கை செய்யும் போது விசுவாசம் அறிவு இருக்க வேண்டும். நான் எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எங்க செய்யணும், எதை செய்யணும், அந்த அறிவு வர வேண்டும். அவர்களுக்கு இருக்கிறது, நம்மளுக்கு இல்லாமல் போனதை கண்டு ரொம்ப வருத்தப்பட்டேன். ஹல்லேலூயா. எலியா தீர்க்கதரிசி சொல்கிறான், பாகால் தெய்வம் என்றால் நீங்கள் அவனை சேவியுங்கள். யோசுவா சொல்லுகிறான், பாகால் தெய்வம் என்றால் அவனை சேவியுங்கள். ஆண்டவர் தெய்வம் என்றால் நீங்கள் அவரை பின்பற்றுவீங்கள். ஆனால் நானும் என் வீட்டாருமோ என்றால். யோசுவா அறிக்கை பண்ணும்போது அவன் வாழ்ந்தான். நீ எப்படின்னா போப்பா, நீ எங்கன்னா போ, நீ எப்படின்னா ஆடு, ஆனா நான் கர்த்தருடைய பிள்ளை. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க நினைக்கிறீங்க ஜாலி டைம், அதுல என்ன தப்பு இருக்குது? ஆனா அவன் ஜாலி ஆடலையே, உன் பாட்டுக்கு அவன் ஆடலையே. யார் வீக்குதுல? நம்முடைய விசுவாசம் மாதிரி வீக்கா இருக்குது. பேசிக் பிரச்சனை நீங்களும் நான் புரிஞ்சுக்கணும். என் விசுவாசம் வீட்டில் இருந்தாலும் நான் கிறிஸ்தவன், சபையில் இருந்தாலும் கிறிஸ்தவன், நான் வெளியே போனாலும் கிறிஸ்தவன். ஜாலி டைம் வேற, விசுவாசம் வேற. அடுத்த பாட்டு ஆடும்போது நீங்கள் ஜாலியாக தானே இருந்தீங்க. ஸோ ஜாலி, அது ஜாலி தானே. ஆனால் உன் ஜாலி அந்நியர்களோடு பார்க்கும்போது, ஒப்பிட்டு பார்க்கும்போது உன் விசுவாசம் சேதமடையக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இங்கே எவிரு அவன் விசுவாச அறிக்கை செய்தான், ஆண்டவரே நீ தொட்டா சுகமாகும் என்று. அந்த அறிக்கை அவனுக்குள்ள அறிவையும் கொண்டு வந்தது. இயேசு தான் சுகமாக்க முடியும், அவர் மட்டும்தான் சுகமாக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது இவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். 12 வருஷமா வியாதியுள்ள ஸ்திரீயோடு பேசிக்கொண்டிருக்கிறார். இப்பொழுது ஒரு கூட்டம் வருகிறது. எவிருவை கூப்பிட்டு, எவிரு போதகரை வருத்தப்படுத்தாதப்பா, பிள்ளை என்னாச்சு, செத்து போச்சு. அவரை ரொம்ப வருத்தப்படுத்தாத, அவரை ரொம்ப துக்கப்படுத்தாத, கஷ்டப்படுத்தாத, விட்டுரு, பிள்ளை செத்து போச்சு. இயேசு சாமி இவளோடு பேசிக்கொண்டு இருந்தாலும் எவருடைய குடும்பத்தின் பிரச்சனையில் அவர் அக்கறையுள்ளவராக தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்களும் நான் நினைச்சுன்னுக்கிறீங்களா, ஐயா இவங்க கூட பேசினுக்கிறாரு, ஏசப்பா இவங்களுக்கு நல்லது செய்கிறாரு, எங்களை கண்டுக்கவே, எங்களை விசாரிக்கவே, எங்களை கவனிக்கவே. ஏசப்பா அப்படிப்பட்டவர் கிடையாதம்மா. அவர் யாரிடத்துல பேசி கொண்டிருந்தாலும் நீ விண்ணப்பம் செய்த விண்ணப்பத்தை அவர் மறப்பதும் இல்லை, நீ வந்து நின்று கொண்டிருப்பதை அவர் மறப்பதும் இல்லை. உன் பிள்ளை மரித்து போனது என்பதை அவர்கள் சொல்கிறதை இவர் காதுகள் கேட்காமல் இருந்தாலும் அது மரித்து போன விஷயம் உன் காதலை விழுந்த உடனே இயேசு சொல்கிறார், ஓ எவிரு பயப்படாத. ஹல்லேலூயா. இங்க பேசின்னு இருக்கிற ஆண்டவர் எவிருக்கு அவன் ரகசியமாய் சொன்ன வார்த்தை, எவிரிசுக்கு மரண செய்தி போன போது இயேசு இங்கே 12 வருஷமாய் சுகம் பெற்ற அந்த ஸ்திரீயிடம் பேசி கொண்டிருந்த போது உடனே சொல்லாரு, கவலைப்படாது, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஹல்லேலூயா. அன்பு தாயே, சகோதரனே, ஏசப்பா உங்க காரியத்தில் கவனமாயிருக்கிறார். உங்களை குறித்து ஒருபோதோ உங்களை குறிய காரியங்களை மறுப்பது இல்லை, அவர் மறப்பதும் இல்லை. ஹல்லேலூயா. நீங்க ஜெபிக்கிற ஜெபங்களை மறுப்பதும் இல்லை, உங்க காரியங்களை அவர் மறப்பதும் இல்லை. ஹல்லேலூயா. அவர் செய்ய வேண்டிய நேரத்துக்காய் காத்திருக்கிறார். உன் விசுவாசத்தை உறுதிப்படுத்த விரும்புகிறார். இப்பொழுது மகள் செத்து விட்டது. ஓ, இதுவரைக்கும் அவன் விசுவாச அறிக்கை செஞ்சான், ஏசப்பா நீங்க கை வச்சா சுகம் கிடைச்சிரும்னு சொல்லி நம்பின அவனுடைய விசுவாசத்தை ஏசப்பா சொல்றாரு, பயப்படாத, பயப்படாத. இதுக்கு முன்னாடி விசுவாச கை வச்சா பிழைப்பான்னு, சாக கிடக்கும் போது கை வச்சா பிழைப்பான்னு நீ நம்பினியே, செத்தத்தால் அதே கை வச்சா பிழைப்பா என்பதுல நீ நம்பிக்கையில விசுவாசத்துல தளர்ந்து போகாதே. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் விசுவாசிக்கிற எப்ப தெரியுங்களா, அற்புதம் நடந்தா, ஜெபம் கிடைச்சா ஆண்டவர் நல்லவர். அண்மையில ஒரு சகோதரனிடத்தில் நான் பேசிக்கொண்டு இருந்தேன். நான் சர்ச்சுக்கு வந்து எனக்கு என்ன ஆச்சு, எவ்வளோ ஜெபம் பண்றேன், ஒழுங்கா தான் வர்றேன், எனக்கு எதுவுமே, அவன் விசுவாசம் எவ்வளவு வீக்கா இருக்குது பாருங்களேன். ஆண்டவரால் எனக்கு நன்மை செய்ய முடியவில்லை என்றால் இந்த உலகத்தில் எந்த கொம்பானாலும் எனக்கு நன்மை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. என் இயேசு என்னை கண்டு கொள்ளவில்லை என்றால் இவர் யார் எனக்கு நல்லது செய்ய முடியும்? ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை என்ன தெரியுங்க, விசுவாச அறிவு இல்லை. உங்கள் விசுவாசத்தில் அறிவு இல்லை. யார் சொன்னாலும் கேட்கறது, எதை சொன்னாலும் கேட்கறது, யார் சொன்னாலும் நீங்க இஷ்டத்தை போல நடக்குது. உங்களுக்குன்னு ஒரு அறிவு இல்லை. நீங்க அறிக்கை பண்ண அந்த அறிக்கை, விசுவாச அறிக்கை அறிவுல இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் அந்நிய தேசத்துல ராஜா கொடுக்கிற போஜன பதார்த்தத்தை சாப்பிடும்படியா ராஜாவுடைய கட்டளை, அதை தீட்டு என்று அவர்களுக்கு தெரியும், அறிவு இருந்துச்சு. அதை சாப்பிட்டா தீட்டுன்னு தெரிஞ்சு அவன் சொல்றான், இதை நாங்க சாப்பிடக்கூடாதப்பா, நாங்க சாப்பிட்டா தீட்டு, அது எங்களுக்கு ஒத்துக்காது, அதனால 10 நாள் எனக்கு அவகாசம் கொடுங்க, நாங்க சாப்பிட்டு பார்க்கிறோம், டெஸ்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறமாவும் அது அப்படியே இருந்துச்சுனாக்கா நீங்க சொல்றதை நான் கேட்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல நீங்க ஆண்டவருடைய காரியமா நீங்க எதை செஞ்சாலும் சோதிச்சு ஆண்டவர் உங்களுக்கு சாதகமான பதிலை கொடுப்பார். ஹல்லேலூயா. அந்நிய மண்ணிலே அந்நிய தெய்வத்துக்கு முன்பதா நீ வைராக்கியம் பாராட்ட உன் கூட கர்த்தர் கூடவே வருவாரு. அப்படி இப்படியே 4 பக்கம் மாறுறவங்களால அல்ல, கர்த்தர் உன்னையும் வைராக்கியம் உள்ளவர்களாய் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தா நான் உங்களை வாந்தி பண்ணி போடுவேன். அன்பு தேவ ஜனமே, நீங்க கிறிஸ்தவர்கள், ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். பஞ்சாகம் பார்க்கறது, குறி கேட்கறது, நேரம் பார்க்கறது, கயிறு கட்டுறது, இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்து கொண்டு சபையில ஜெபம் பண்ணா உன் குடும்பம் விருத்தி அடைய வாழ்வடைய வாய்ப்பே இல்லை. ஹலோ,
நான் ஏன் வாழல, ஏன் குடும்பம் செழிக்கல, ஏன் உயரலைன்னாக்கா, நீ அங்கேயும் ஒரு காலு இங்கேயும் ஒரு காலு வைத்துக்கொண்டு அங்கும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கிற மனிதனே நீ வாழ்வடைய மாட்டான். சாப்பாட்டுக்கு அவன் விசுவாசத்தை விற்று போடாதே. சாப்பாட்டு வயிற்றுக்காக உன் விசுவாசத்தை விற்று போடாத தேவச்சனமே. வைராக்கியம், விசுவாசத்துல வைராக்கியம். அவன் வந்தான் ஆண்டவிடத்துல வைராக்கியம் நின்றுட்டு இருக்கான், மாறலை இப்படி எப்படியும். நீங்க நினைப்பீங்க பரவாயில்லையா, அது தப்பா நினைச்சிக்க மாட்டாரு அப்படின்னு நீங்க நினைச்சு ஆண்டவரும் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சாக்கா, கொஞ்ச காலம் உங்களை ஆணாவும் கொஞ்ச காலம் உங்களை பெண்ணாவும். பரவாயில்ல தானே, அதுல என்ன இருக்குது, தப்பா என்ன இருக்குதுங்க? ஹலோ, நான் சொல்றது புரியுதா? இதனுடைய சீரியஸ்னஸ் புரியுதா? ஒன்று நீ ஆணாயிரு இல்லை பெண்ணாயிரு. நீ ஆணாவும் பெண்ணாவும் இருந்தால் அது வேறு நிலை. ஹலோ பாய்ஸ், புரியுதா உங்களுக்கு? ஒன்று நீ கர்த்தரை தெய்வமாய் வணங்கு, இல்லை பாகால் பின்பதாய் ஓடு. அங்கேயும் இங்கேயும் நீ 2 இடத்திலும் வேஷம் மாறி வாழ இருந்தா உன் வாழ்க்கை விளங்கவே விளங்காது. அது ஓகே என்று காம்ப்ரமைஸ் ஆகாத. ஆண்டவருக்கு பிடிக்காது. வாந்தி பண்ணி போடுவாராம். வாந்தி பண்ணி போட்டதை யாருன்னா திரும்ப வீட்டில் வச்சுப்பீங்களா? கேவலமான. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை வாழாததுக்கு, சிறந்து விளங்காததுக்கு, உயராததுக்கு காரணம் என்ன? என் விசுவாசம். இங்க நான் சர்ச்சில் பாட்டு பாடுவேன், அங்க போய் தண்ணி அடிப்பேன், பொடி போடுவேன், பாக்கு சாப்பிடுவேன். இப்படி உன் வாழ்க்கை இருந்தா நீ ஒன்னு தெய்வத்தினுடைய பிள்ளையாயிரு, இல்ல பாகாலோடு இரு. யார் சாப்பாடு போட்டாலும், சாப்பாடுக்கு செத்தவங்க யாரு சாப்பாடு அப்படிப்பட்ட சாப்பாடு சாப்பிடாம செத்து கூட போலாம். ஹல்லேலூயா. அண்மை நாட்களை நான் கேள்விப்பட்ட வருத்தமான ஒரு செய்தி. யாரு சாப்பாடு கொடுத்தாலும், எதுக்கு நேர்ந்துக்கிட்டு கொடுத்தாலும் கிறிஸ்தவர்கள் ஓடுகிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். ஹல்லேலூயா. வேதனை அளிக்கிற விஷயம். எனக்கு அன்பான தேவச்சனமே, நீ கர்த்தருக்காய் வைராக்கியமாய் இருந்தா உன்னை ஆண்டவன் சாப்பாட்டுக்காக பிச்சை எடுக்க விடவே மாட்டான். ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. அவன் சோதனை ஆண்டவர் டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. உனக்கு அறிக்கை பண்ண ரைட்டு தான்ப்பா, உன்னுடைய விசுவாச அறிவு இருந்தது ரைட்டு தான், அதுல அனுபவம் இருக்க வேண்டும். விசுவாச அறிக்கை செய்தா, விசுவாச அறிக்கை அறிவு இருந்துச்சு, விசுவாசம் அனுபவத்தில் மாற வேண்டும். இன்னைக்கு அனுபவமா மாறின ஒரு விசுவாசம். அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, இல்லப்பா நான் நம்புறேன், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை விடுவித்தாலும் சரி, நீ எரிகிற அக்கினி சோலையிலிருந்து என்னை விடுவித்தாலும் சரி, விடுவிக்காமல் போனாலும் நீ நிறுத்தின சிலையை நான் வணங்குவதில்லை என்று ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுள். ஹல்லேலூயா. உனக்கு அனுபவம் வேண்டும், வைராக்கியம் வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடனடியாக இயேசு சாமி யவீரை கொண்டு போகிறார். வீட்டுக்கு கொண்டு போன பிறகு அங்க ஒரே மேல தாளம் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க, பந்தல் எல்லாம் ரெடி பண்ணிட்டு கல்யாணம் சாவு கொண்டு போயிட்டு அடக்கம் செய்வதற்கு ஆயத்தமாயிருக்கிறாங்க, எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. உடனே இயேசு அவர்களை பார்த்து, எதற்காக சந்தடி பண்ணுகிறீர்கள், எதற்காக அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறீர்கள்? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறார். எல்லாரும் அவரை பார்த்து நகைத்தாங்க, கேலி பண்ணி சிரிச்சாங்க, கிண்டல் பண்ணி. நம்மளும் நிறைய நேரங்களில் விசுவாசிகளை பார்த்து கிண்டல் பண்ணிருக்கிறோம், வைராக்கியம் இருக்கிறவங்களை பார்த்து கேலி பண்ணிருக்கிறோம், வைராக்கியமாக கர்த்தருக்காய் நிற்கிறவங்களை பார்த்து கேலி பண்ணிருக்கிறோம். அப்படிப்பட்டவங்களை ஆண்டவர் என்ன செய்யறாரா? வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் உள்ளே போன உடனே மரியாதை அவங்க எல்லாரும் என்ன செய்யும்? வெளியே அனுப்பு. அவிசுவாசிகள் உங்க கூட நிற்க கூடாது. ஹல்லேலூயா. அவிசுவாசிகளோட நீங்களும் சேரக்கூடாது. ஹல்லேலூயா. முதல்ல வெளியே அனுப்பு. உன் விசுவாசத்தை கெடுத்துருவான், உன் நம்பிக்கையை கெடுத்துருவான், உன் வைராக்கியத்தை அவன் கெடுத்துருவான், பாழ்படுத்திடுவான். அவனை கூட சேராத. ஆண்டவர் சொன்னாரு, நீங்க யவீரு, அவருடைய மனைவி பேதுரு, யோவான், யாக்கோபு இவர்களை தவிர வேற யாரையும் உள்ள சேர்க்காம மொத்த பேர் வெளியே அமிச்சிட்டாரு. இப்போ வெளியே அமிச்சிட்டு அவன் இந்த ஸ்திரீமை பார்த்து கை பிடிச்சு, தலித்தாகுமி, சிறு பெண்ணே எழுந்துரு என்று அர்த்தமாம். அந்த பெண் எழுந்து உட்கார்ந்தார். கைகளை தட்டி அப்பா மகிமைப்படுத்த. டியர் பேரண்ட்ஸ், உங்களுக்கு அன்பான ஒரு வேண்டுகோள். உன் குடும்பத்தில் நீ முடிவெடுக்கும் போது, உன் பிள்ளை காரியங்கள் முடிவெடுக்கும் போது, இயேசு உனக்கு என்ன சொல்றாரு அதை மட்டும் கேளுங்க, ஊர் என்ன சொல்றது கேட்காத. ஹல்லேலூயா.
ஊர்ல 1000 பேர் 1000 சொல்லுவான். ஹல்லேலூயா. ஏசு சாமி பேசிக்கிட்டு இருக்கும்போது எவர்கிட்ட வந்து சொல்றான், ஏமா உன் பிள்ளைக்கு செத்து போச்சு, அவரை விட்டுட்டு வந்துரு. ஹல்லேலூயா. அவரை தொல்லை பண்ணாத அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவரை விட்டுட்டு நீ வந்துடுறியான்னா. ஹல்லேலூயா. நிறைய பேர் நம்மளை பார்த்து சொல்றாங்க, சர்ச்சை விட்டுட்டு வந்துரு, அவங்கள விட்டுட்டு வந்துரு, இவங்கள கூட சேராத, அவங்க கூட சேராத, என் கூட வந்துரு, என் கூட வந்துரு, ஜாலியா இருக்கலாம், நம்ம ஓடலாம், ஜாலியா இருக்கலாம், பாட்டு பாடலாம், ஒரே ஆட்டம் பாடலாம், கொண்டாடலாம். ஆண்டு சொல்றாரு, விசுவாசம் உள்ளவனாயிரு. அவங்க சொல்றதெல்லாம் கேட்காது, பட் ஜஸ்ட் இக்னோர். வீட்டுக்கு வராங்க, வீட்டுல ஒரே அழுகை, ஒரே கூக்குரல். ஆண்டு சொல்றாரு, இதெல்லாம் அவிசுவாச கூட்டம், முதல்ல வெளியே அனுப்பு. ஹல்லேலூயா. நீ விசுவாசிக்கிறவன், அவிசுவாசிகள் சத்தத்தை நீ கேட்க கூடாது, அவிசுவாசிகளுடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுக்காது. இயேசு சொல்ற வார்த்தை மட்டும் கேளுங்க. ஹல்லேலூயா. உன் விசுவாச அனுபவம் எப்படி இருக்க வேண்டும்? மற்றவர்கள் சொல்கிறதை கேட்டு அல்ல, இயேசு என்ன சொல்கிறார் அதை கேட்டு உன் விசுவாச அனுபவம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் விசுவாச அறிக்கை, நீ படிக்கிறதை, பார்ப்பதை, கேட்பதை, ஆராய்வதை வைத்து உன் விசுவாச அறிக்கை இருக்க வேண்டும். உன் விசுவாச அறிவு ஆண்டவர் செய்கிறதை பார்த்து நீ உணர்ந்து அந்த அறிவு இருக்க வேண்டும். அந்த அறிவா மாத்திரம் இருந்துராதபடி விசுவாச அனுபவமாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோதனைகளை ஜெயித்து நீ வாழ வேண்டும் என்றால் விசுவாச அறிக்கை சரியாய் இருக்க வேண்டும். விசுவாசத்தில் அறிவு சரியாய் இருக்க வேண்டும். ஆண்டவரை அறிகிற அறிவில் நீங்களும் நானும் வளர வேண்டும். அவரை அறிகிற அறிவில் வளர வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், மனுஷர் முன்பதாக என்னை அறிக்கை செய்கிறவனை பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பதாக நான் அறிக்கை செய்வேன். ஹல்லேலூயா. உன் அறிக்கை ஜனங்களுக்கு முன்பதாய் போகும்போது நீ கிறிஸ்துவன் என்பதை ஜனங்களுக்கு முன்பதாக அறிக்கை செய்ய வேண்டும். ரிங்டோன் எப்படி இருக்குது, நீ பேசுற பேச்சு எப்படி இருக்குது, உன் வார்த்தை எப்படி இருக்குது, அறிக்கை. ஹல்லேலூயா. அந்த அறிவு இருந்தால் உன் வாழ்க்கையில ஆண்டவருடைய அற்புதத்தை அனுபவிக்க முடியும். விசுவாசம் என்பது அனுபவிக்கிற காரியம். ஹல்லேலூயா. ஏதோ கேட்டோம்ப்பா, ஆண்டவர் அவங்களுக்கு அற்புதம் செஞ்சாரு, ஆபிரகாமுக்கு அற்புதம் செஞ்சாரு, நோவாவுக்கு அற்புதம் செஞ்சாரு, யாக்கோபுக்கு அற்புதம் செஞ்சாரு. இந்த அறிவு மட்டும் எனக்கு இருந்தா போதாதுப்பா, அனுபவிக்க வேண்டும். அவருக்கு செஞ்சான்னா எனக்கு செய்வாரு. அனுபவம், உன் விசுவாசம் அனுபவமாய், எக்ஸ்பீரியன்ஸாய் மாற வேண்டும். எப்படி? நான் ஜெபம் பண்ணா ஆண்டவர் அற்புதம் எனக்கு செஞ்சாருப்பா, நான் ஜெபிக்கிற உனக்கும் அற்புதம் செய்வார், ஏன்னா நான் அனுபவிச்சு இருக்கிறேன். ஹல்லேலூயா. உங்கள் இன்னைக்கு உன் விசுவாசம் சோதனையில அனுபவமாய் மாற ஆண்டவர் உனக்கு உதவி செய்ய வேண்டும். ஆண்டவர் உன் அனுபவம் கர்த்தர் சொல்ற வார்த்தை கேட்டு இருக்கணுமே தவிர மற்றவங்க சொல்றதை இருக்கக்கூடாது. மற்றவங்க சொல்றதை நீ கேட்காத, அப்போ உன் விசுவாசம் கெட்டு போய்விடும். ஹல்லேலூயா. ஏமா நீ எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணிக்கினே இருக்கிற, ஏன் எப்போ பார்த்தாலும் அவர்கிட்டயே போயின்னு இருக்கிற? வா, அங்கே போயிட்டு ஒரே ஒரு ஓதிக்கணும் வந்துடலாம். தண்டலம் போனேன்னா மசூதி கிட்ட ஓதுறாங்களாம். ஹல்லேலூயா. ஏசப்பா உன் காதில் தினமும் ஓதின்னு இருக்கிறாரு. மகளே பயப்படாத, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாரு, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாரு, நான் உன் கூட தான் இருக்கிறேன், நான் உன் கூட தான் இருக்கிறேன். ஏசாமி உன் கூட இருக்கிற வரைக்கும் மற்றவர்கள் சொல் பேச்சு நீ கேட்காத. இயேசுவோடு நீ வாழ்கிறவனா இருக்கணும். அது அனுபவம். இயேசு ஆண்டவர் சொன்னாரு, நீ இவங்க கூட எல்லாம் இருந்தேனாக்கா உன் விசுவாசம் கெட்டு போயிடும்பா, நான் உன் கூட வரேன், உன் வீட்டில் நான் கூட வரேன். அப்போ உன் விசுவாசம் அனுபவம் வித்தியாசமா இருக்கும், உன் அறிக்கை வித்தியாசமா இருக்கும், உன் அறிவு வித்தியாசமா இருக்கும். ஹல்லேலூயா. உன் விசுவாசத்துல அறிக்கை வித்தியாசமா இருக்க வேண்டும், அறிவு வித்தியாசமா இருக்க வேண்டும், உன் அனுபவம் வித்தியாசமா இருக்க வேண்டும் என்றால் இயேசு சொல்வதுக்கு மாத்திரம் நீ செவி சாய்க்க வேண்டும். அங்க வந்து கூட்டத்தில் சொல்றாங்க, மகள் செத்து போச்சு. ஏசப்பா உடனே சொல்றாரு, அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத, பயப்படாத, விசுவாசம் இல்லை. ஏச வார்த்தை மட்டும் கவனி, அவங்க சொல்றதெல்லாம் கவனிக்காது. வீட்டுக்கு வந்தான், இவங்க அழுது புலம்புறாங்க, அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத, முதல்ல அவங்களெல்லாம் வெளியே அனுப்பு. நான் கூட இருக்கும்போது உன் விசுவாச அறிக்கை, அறிவு அனுபவமாய் மாறும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்திருக்கலாமா? இன்றைக்கு நீங்களும் நானும் எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புறேன், நீங்க விசுவாச அறிக்கை செய்திருப்பீர்கள். இயேசு உண்மையான தெய்வம், உண்மைதான். விசுவாச அறிவு கூட நமக்கு வந்திருக்கும். ஏன்னா ஆண்டவர் வேதத்தை நான் படிச்சிருக்கிறேன், எத்தனையோ பேருக்கு அற்புதம் செய்தாரு, ஆயிரம் அற்புதங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார் வாழ்க்கையில. எல்லா மக்களுடைய அனுபவத்தில் நான் கேட்டிருக்கிறேன். இது அறிவு மாத்திரம் போதாது, அது என் வாழ்க்கையில் அனுபவமாய் மாற வேண்டும். ஆண்டவர் அவனுக்கு அற்புதம் செய்தாரு, எனக்கு செய்வார். எவருடைய மகளை ஆண்டவர் விடுதலை கொடுத்தார்.
ஐயா பாஸ்ட் ஐயா ஜெபம் பண்ணாரா, அந்த அம்மா மரிச்சவங்க செத்து போறவங்க உயிரோடு எழும்பிச்சாரா, இது அறிவுதாம்மா. அது எனக்கு அனுபவம் மாறணும். நான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவர் என் மூலியமா அற்புதம் செய்வா. ஹல்லேலூயா. என் விசுவாச சோதனையில எனக்கு வாழ்வு வேண்டும் என்றால், நான் வாழ்வு பெற வேண்டும் என்றால், வசனம் சொல்கிறது தலித்தாகுமி என்றார், சிறு பெண்ணே எழுந்துரு என்ற அர்த்தம். நீங்களும் நான் எழும்பாத காரியம் நிறைய இருக்குதுமா. ஆண்டவர் உன்னை என்னை எழும்ப செய்ய போகிறார். உன் விசுவாச சோதனையில் விசுவாச அறிக்கை, பாசிட்டிவ் அறிக்கை, பாசிட்டிவான அறிவு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் எனக்கு செய்வார், அவரால் மட்டும்தான் முடியும் என்ற அறிக்கையும், அவர்தான் என் கூட இருக்கிறாரு என்ற அறிவு நமக்கு இருக்கணும். அறிக்கை மட்டும் இல்லை, அவர் என் கூடவே இருக்கிறாரு. மற்றவங்க கூட பேசியிருந்தாலும் அவர் என் கூட தான் இருக்கிறாரு. மற்றவங்களுக்கு அற்புதம் செஞ்சாலும் அவர் எனக்கும் செய்வார். அந்த அறிவு வர வேண்டும். இந்த அறிவை ஆண்டவர் உன் வாழ்க்கையில் அனுபவமாக்க விரும்புகிறார். 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கு அற்புதம் செய்தார். உண்மைதான், அறிவு கிடைச்சது, ஆண்டவர் செய்கிறாரு. அது உன் வாழ்க்கையில் அனுபவமாய் மாற வேண்டும் என்று எவ்விரு வீட்டுக்கு வந்து அவள் மகளை தொட்டு ஆண்டவர் சுகப்படுத்தினார். இந்த அற்புதம் அங்கே இங்கே நிலமா உன் வீட்டுக்கு வர ஆண்டவர் விருப்பப்படுறார். அது உன் வீட்டு அனுபவமாய் மாற வேண்டும் என்று விரும்புகிறார். உன் விசுவாசம் உன் அனுபவமாய் மாற வேண்டும். என் அன்பு மகனே மகளே, மற்றவர்கள் ஆபிரகாமின் விசுவாசம் இப்படியே சொல்லிட்டு போறதில்ல. அந்த விசுவாசம் என் விசுவாச அனுபவமாய் மாற வேண்டும். அது அனுபவமாய் மாறணும்னா நான் என்ன செய்யணும்? விசுவாச அறிக்கை செய்யணும். இயேசுவே ஆண்டவர், அவரால் மட்டும்தான் முடியும் என்ற அறிக்கை செய்ய வேண்டும். ரெண்டாவது, அந்த அறிவு எனக்கு தேவை. ஏசப்பா எல்லாருக்கும் செஞ்சார்னா அவர் எனக்கும் செய்வார் என்ற அறிவு வேணும். மூன்றாவது, அது அவங்களுக்கே செஞ்சிருதில்லை, அதை நான் அனுபவித்து சொல்ல வேண்டும். எனக்கு அற்புதம் செய்தார், உனக்கும் செய்வார் என்ற அனுபவத்தை நான் பகிர்ந்து கொள்கிறவனாய் கர்த்தர் என்னை மாற்ற வேண்டும். ஒப்பு கொடுக்கலாமா? ஏசப்பா, எங்கள் விசுவாசம் பக்தி வைராக்கியமா நாங்கள் ரெட்ட வேஷம் தரிக்கிறவளாய் இருக்கக்கூடாதுப்பா. 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கக்கூடாது. நாங்கள் உலகத்துக்கும் உமக்கும் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய எங்களால் ஒருவனாலும் கூடாது ஆண்டவரே. நாங்கள் வைராக்கியமா எங்கள் பேச்சில், எங்கள் நடக்கையில், எங்கள் சாப்பாட்டில் ஆண்டவரே, எங்கள் பழகுதல், எங்களோட உறவாடுகளில், எங்கள் நடவடிக்கைகளில் இயேசுவின் பிள்ளைகளாய், இயேசுவை அறிக்கை பண்ணுகிறவர்களாய். நீங்க சொன்னீங்களே, இந்த உலகத்தில் மனுஷன் முன்பதாய் நீங்க என்ன அறிக்கை செய்தா, பரலோகத்தில் இருக்க என் பிதாவின் முன்பதாய் நானும் உங்களை அறிக்கை பண்ணுவேன். மறுதளிச்சிட்டீங்கன்னா அவர் உங்களை மறுதளிச்சிருவார். உன்னை பார்த்து சொல்லுவாரு, ஓ உங்களை எனக்கு யாருன்னு தெரியாது, நான் உங்களை அறியேன். இன்னைக்கு அப்பா கிட்ட கேட்கலாம், ஏசப்பா விசுவாச அறிக்கை பாசிட்டிவா இருக்கணும், விசுவாச அறிவு உறுதியாக இருக்க வேண்டும், விசுவாச அனுபவம் என் வாழ்வு நாள் முழுவதும் அது தங்கி இருக்க வேண்டும் ஆண்டவரே. மற்றவர்களை ஆற்றுகிறதாய், மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிறதாய் இருக்க வேண்டும் ஆண்டவரே. இடத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எவருக்கு இறங்கின எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு இறங்கி அதை நாங்கள் அனுபவிக்க விசுவாசத்தை நாங்கள் அறிக்கை செய்யட்டும். விசுவாச அறிவு எங்களுக்கு வரட்டும். விசுவாசம் அனுபவமாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.